நம்ம வீட்டோட வாசக்கால்ல நின்று இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு நம்ம பெரியவர்கள் சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாமா? தலைவாசல்ல நின்று தீய விஷயங்களை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தலைவாசல்ல உட்கார்ந்து தலைவாரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தலைவாசல்ல நின்று பணத்தை கொடுக்கவோ வாங்கவோ கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளோட பெரியவர்கள் நிறைய விஷயங்களை இந்த வாசக்காலை பத்தி சொல்லியிருப்பாங்க. என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு சிலரோட வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா பூஜை ரூம்ல சாமி கும்பிட்டு அந்த தீப ஆராதனைய அப்படியே எடுத்துட்டு வந்து வாசக்கால நின்னு வழிபடுவாங்க. திருப்பி சந்தன குங்குமம் வச்சு அந்த நிலைக்கு நமஸ்காரம் பண்ணுவாங்க. அப்படி செய்யும் பொழுது நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய தெய்வ சக்திகள் எந்த தயக்கமும் இன்றி நம்ம வீட்டுக்கு வந்து செல்வாங்க. அதனாலதான் நம்ம வீட்டோட முகப்பு நிலைக்கு அவ்வளவு விசேஷம் இருக்குன்னு நம்ம பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வாஸ்து முறையில் செய்யப்பட்ட கலை நயமிக்க ராஜநிலைகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சுரேஷ் டிம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க.